உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10th ஸ்டேட் போர்டு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து வெளியாகிருக்கு. அந்த ரிசல்ட்டில் பிராச்சி நிகாம் அப்படின்ற ஒரு மாணவி கிட்டத்தட்ட 98.5% ரிசல்ட்டு, அதாவது மாநிலத்திலேயே முதலிடம் வகிச்சிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம சேனலுடைய சார்பாகவும் நம்ம தமிழ்நாடோட சார்பாகவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷஸ் சொல்லிக்கலாம். பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் 600 மார்க்குக்கு கிட்டத்தட்ட 591 மார்க் வாங்கி மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த இந்த மாணவி பிராச்சி நிகாம். ஸோ இந்த மாணவியை வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேட்டில் எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட பாருங்க, 600 மார்க்குக்கு 591, கிட்டத்தட்ட ஒரு 9 மார்க் மட்டும்தான் அவங்க கம்மியாக இருக்கு அவங்களோட மார்க்கு. ஸோ இதுவே வந்து பாராட்டத்தக்கக்கூடிய செயல். ஆனால் வந்து அந்த பெண் வந்து இப்போ வந்து ட்ரோலிங் பண்ணி அந்த பொண்ணோட ஒரு ஃபியூச்சரை வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட்டில். எந்த அளவுக்கு அவங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தால் மட்டுமே தான் வந்து இந்த அளவுக்கு வந்து மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வாங்க முடியும். ஆனால் அந்த பெண் வந்து இப்போ ட்ரோலிங் பண்ணப்பட்டு அவங்களுடைய லைஃப்பை வந்து ஃப்யூச்சரை வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேட்டில். ஆனால் நம்மளை மாதிரி சில மக்களும் வந்து அதை வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க. மாணவிக்கு வந்து மீசை வளர்ந்துருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து முகம் என்றது அழகா இருக்க வேண்டும், ஆனால் அந்த மாணவிக்கு முழுக்க முழுக்க மீசை தான் வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு ரோலிங் பண்ணி அந்த பொண்ணை வந்து அந்த பெண்ணை வந்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து ட்ரோலிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான மோசமான கருத்துக்களை பதிவிட்டு அதில் வந்து கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்மளை மாதிரி வன்மையாக வந்து சில மனசாட்சி உள்ள மனிதர்களும் வந்து இதை வன்மையாக வந்து கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில பருவ வயது பெண்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு குறைகள் இருக்கும். அந்த குறைகளை வந்து பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து ட்ரோலிங் செய்து அந்த பெண்ணை வந்து மன வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, அந்த மாணவியோட பெருந்தன்மை வந்து என்னன்னா, எனக்கு வந்து அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஸ்டேட் போர்டில் வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிப்பேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. என்னுடைய கடும் விடாமுயற்சினால நான் படித்து இந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுனதுனால நான் வந்து இந்த மாதிரி மாநிலத்திலே முதலிடம் வந்து என்னால் வைக்க முடிஞ்சிச்சு. நான் வந்து படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணேன். என்னோட முகத்தில் வந்து நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஸோ எனக்கு பிடித்தது வந்து இந்த படிப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரோலிங் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவங்களுடைய ஸ்பீச்சு. ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே படிப்பு மட்டும்தான், நாட் ஃபேஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பதிலடி இருந்துச்சு. இதுவே வந்து ட்ரோலிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு இதுவாக தான் அடி வாங்கின மாதிரி தான் இருக்கும். பற்றி தெரியாதவர்கள் புறம் பற்றி பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் வந்து நல்ல படிக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்கள் வந்து கவலைப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. பிரதேச மாநிலத்திலேயே 10வது பொது தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த இந்த பிராச்சி நிகாம், இந்த பெண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அவங்களுடைய அப்பா பேர் வந்து அதாவது சந்திர பிரகாஷ் நிகாம், அவங்களுடைய அம்மா பேர் வந்து ஒரு மம்தா நிகாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. அவங்களோட ஃபாதர் வந்து ஒரு கான்ட்ராக்டர். பிராச்சி நிகாமோடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து படிப்பு. அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயர் அண்டு வந்து புக்ஸ் ரீடிங். ஸோ இதுதான் வந்து பிராச்சி நிகாமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று.
இந்த பதிவை பார்த்துட்டு நம்மள மாதிரி ஒரு உணர்வு உள்ளவங்களும் சரி, நம் தமிழ் மக்களும் சரி, இதை வன்மையாக கண்டித்து ஒரு பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்ல திறமை உள்ள மாணவர்களை நம் முன்னோக்கி எடுத்து செல்வோம், பின்னோக்கி எடுத்து சொல்லாமல். ஸோ இந்த மாதிரி ட்ரோலிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே பதிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.